ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோன்னா யுரேகா ஃபர்பீஸுடைய ரோபோ வேக்கம் என் மாப் ப்ரோ அப்படிங்கிற மாடலான இந்த க்ளீனிங் ரோபோவோடைய ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ இந்த ரோபோ வந்து ஃபுல்லி சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போது நான் வந்து இந்த ரோபோவை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம ரூம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு பர்மனெண்ட்டான ஒரு சார்ஜிங் ஒரு போர்ட் மட்டும் ரெடி பண்ணி நீங்கள் கீழே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும். அண்டு நீங்கள் இதோட மொபைல் ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஷெட்யூல் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ மார்னிங் இத்தனை மணிக்கு இத்தனை டைம் கூட்டி விட்டுரு அப்படின்னு சொன்னால் கூட்டிக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இதை ஆன் பண்ணிவிட்டேன். இது மேனுவலாக ஆன் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, அது ஹோம் பொசிஷனாக மார்க் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லா சரௌண்டிங் ஏரியாவையும் இந்த ரோபோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக க்ளீன் பண்ணிடும், கூட்டிடும். அதே மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற சைடில் வந்து முன்னாடி இருக்கிற லிமிட் ஸ்விட்ச் மூலிமா அது வந்து முன்னாடி இருக்க ஆப்ஸ்டக்கல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அடுத்தடுத்த ஏரியாவை செக்ரிகேட் பண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு ரூம் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ரோபோ. அதே மாதிரி இதில் வந்து கீழே பார்த்திங்கன்னா மாப் போடுற ஆப்ஷனும் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஒரு டேங்க் இருக்குது. அந்த சின்ன டேங்க்கில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி சோப் லிக்விடை வந்து நீங்கள் அதில் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து மாப்பிங்கும் பண்ணிடும். ஸோ மாப்பிங் பண்ணுறப்போ அடிஷ்னலாக நீங்கள் வந்து இந்த ஒரு பேட் இருக்கும், இது கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப அழுக்காக இருக்குது நான் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து மாப்பிங்கும் வீடை வந்து வலிச்சுட்ரும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வலிச்சுடுறதை காட்டிலும் இது வந்து கூட்டுறதுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து ஒரு வாரம் கழித்து தான் வந்து இந்த ரூம் ஓப்பன் பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ கீழே எந்த ஒரு துணி அந்த மாதிரியான அப்டக்கல்ஸ் எதுவும் கீழே வைக்காம விட்டிங்கன்னா மற்றபடி அது எல்லாமே க்ளீன் அண்ட் கிளியராக கூட்டிடும். பாருங்கள், அந்த கேப்பை கூட விடாமல் கூட்டுது. ஸோ இந்த மாதிரி என்டையர் ரூமையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும். நாங்கள் ஆக்சுவலாக இங்கே பெட் ஸ்ப்ரெட் போட்டிருக்கேன். பெட் ஸ்ப்ரெட் வந்து இந்த மாதிரி க்ளீனாக விட்டுறணும். க்ளீனாக அடியில் மடித்து விட்டுறணும். ஒரு துளியும் வெளியே நீட்டிகிட்டு இருந்தாலும் அதனுடைய அந்த வேக்கம் போர்ஷனில் வந்து அது பிடிச்சி இழுத்து ரோபோ ஸ்ட்ரக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அப்டக்கல்ஸ் மட்டும் இதை அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த ரோபோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். வேறு ஏதாச்சும் இதோட ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட்னா நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளியர் பண்ணி சொல்கிறேன். நியர்லி இது நான் வந்து ஒரு 1 இயர் ஆச்சு இது பர்ச்சேஸ் பண்ணி. அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வந்ததில்லை. அண்ட் வேல்யூ ஃபார் த மணி தான் சொல்லணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.